பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாளுக்குரிய வேத வசனம் மத்தேயு 12:34. இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். பிரியமானவர்களே, அவிசுவாசமான பக்தியை தேவன் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாகும்படிக்கு வாயினால் அறிக்கை செய்யப்பட வேண்டும் என்ற வசனத்தின்படி நீங்களும் தேவனை முழுமனதோடு விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசத்தை அறிக்கையிடுங்கள். நீங்கள் எதை இன்று அறிக்கையிடுகிறீர்களோ அல்லது பேசுகிறீர்களோ அதுதான் நாளை உங்கள் வாழ்க்கையில் நடக்கப் போகிறது. அதாவது நமது வாயின் அறிக்கை எப்படியோ அப்படியே நமது எதிர்காலமும் இருக்க போகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் எதிர்மறையான அவிசுவாசமான வார்த்தைகளையே பேசி அறிக்கையிட்டார்கள். அதே போல அவர்கள் வனாந்தரத்திலே எல்லோரும் மறைந்து விட்டார்கள். வாக்குத்தத்த பூமியை சுதந்தரிக்க முடியவில்லை. நமது வாயால் நாம் எதை பேசுகிறோமோ அதை கர்த்தர் கவனித்து கேட்கிறார். இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு சபை மக்களும் கூட இஸ்ரவேலர்களைப் போல அவிசுவாசமாக பேசுகிறதை காண முடிகிறது. ஆனால் பழைய ஏற்பாட்டிலேயே யோசுவாவும் காலேபும் நாங்கள் போய் சுற்றி பார்த்த சோதித்த அந்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாய் இருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். ஆகவே அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிற்று. கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் என்று கர்த்தரை குறித்து மென்மையாக பேசினார்கள். ஆம், நம்முடைய தேவன் சர்வ வல்லவர், சகலத்தையும் செய்ய வல்லவர் என்பதை அறிந்திருக்கிறேன் என்பது போல நாமும் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து அவருடைய அதிசயங்களை எல்லாம் விவரித்து பேசுவோம். நம்முடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினாலும் துதியினாலும் நிறைந்து எப்பொழுதும் அவரை குறித்து மேன்மை பாராட்டுவோம். காரணம், நம்முடைய இருதயத்தின் நிறைவினால் தான் நம்முடைய வாயிலே வார்த்தைகள் கடந்து வருகிறது. இன்றைக்கு உங்களுடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? தேவனுக்கு பிரியமுள்ள வார்த்தைகளாகவே இருக்கட்டும். செபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்மை துதிக்கிறோம். இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் என்ற வார்த்தையின்படி இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலே இருக்கிறதான கசப்புகள், ஒவ்வொரு உள்ளத்தில் இருக்கிற அவிசுவாசமான வார்த்தைகள் எல்லாம் மறைந்து போகட்டும். விசுவாசமுள்ள நல்ல வார்த்தைகள் உண்டாகட்டும். உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகளைப் போல உம்முடைய வார்த்தைகள் புறப்பட்டு கடந்து வரட்டும். அவருடைய ஒவ்வொருடைய இருதயம் உம்முடைய வார்த்தையினாலும் துதியினாலும் நிறைந்திருக்கட்டும். இருதயம் மகிழ்ச்சியால பொங்கட்டும். ராஜாவை குறித்து பாடுகிற நல்ல இருதயமாய் இருக்கும்படி ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன். இன்றைக்கு இருதயத்திலே கவலைகளும் துக்கங்களும் வருத்தங்களும் வேதனைகளும் நிரம்பிராதபடிக்கு கர்த்தருடைய வார்த்தையில ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் நிரம்பி இருக்கும்படி ஜெபிக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.